எஸ்தர் 9வது அதிகாரத்துல முதல் வசனம் காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு இருக்குது. இதுக்கு முந்தின அதிகாரம் ஆமான் அப்படிங்கிறவன் யூத ஜனமாகிய மொர்தகாய்க்கு விரோதமாக ஒரு தேதி குறித்து அந்த தேதியில அவனை அழித்து போடுவேன் அப்படின்னு ஒரு சதி திட்டம் தீட்டுறான். காரியம் எல்லாமே தேவனால மொர்தகாய்க்கு சாதகமாக தான் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்துல ஆமானோட மனைவியே சொல்லிட்டாங்க, நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் உயர தொடங்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எத்தனை சதி திட்டங்கள் தீட்டினாலும் அது எல்லாமே நமக்கு சாதகமா அமையும்படி தான் தேவன் அந்த காரியத்தை மாற்றி விட்டுடுவாங்க. இங்க எப்படி மொர்தகாயை தாழ்த்தணும் அப்படின்னு ஆமான் திட்டம் தீட்டினானோ, ஆனா தாழ்ந்து போனது ஆமான் தானே தவிர மொர்தகாய் கிடையாது. ஒரு நாள் குறித்தார்ல, அந்த நாள்ல ஆமானே வீழ்ந்து போகும்படியாக அந்த காரியம் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. விசுவாசிங்க, நிச்சயமாகவே எதிரான காரியங்கள் எல்லாம் மாறி நம் வாழ்க்கையில சாதகமாய் அமையும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.